வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஜிஜே ஃபார்மிங். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பவர் டில்லர் 7.5 ஹெச்பி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஆல்ரெடி வந்து ரொட்டாட்டர் வந்து பூங்கானது ஃபுல்லாக ஓட்டி விட்டுருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சோளம் விரைச்சிட்டோம். சோளம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே விரைச்சிட்டு ஒரு சால் ஓட்டி விட்டு அடுத்து வந்து ட்ரிப்பிள் போட்டு வந்து தண்ணி விட வேண்டியது தான். எதனால் வந்து இந்த பார்லாம் போட்டு தண்ணி விடல அப்படின்னா முதல் ரீசன் நம்ம சைடில் வந்து தண்ணி வந்து அதிகமாக குறைய ஆரம்பிச்சிக்கிச்சு. தண்ணி இப்போயே பார்த்திங்கன்னா வந்து இப்போ தான் வந்து ஜனவரி மாதம் எண்டு அது இருக்குது. அடுத்து பிப்ரவரி மார்ச் இதெல்லாம் இன்னும் இருக்குது. அதுக்குள்ளேயே நம்ம ஊர் சைடில் பார்த்தா தண்ணி வந்து ரொம்ப வந்து குறைய ஆரம்பிச்சிக்கிச்சு. போர் தண்ணியெல்லாம் எடுத்து விட்டு கிணத்துக்கு பாய்ச்சி தண்ணி பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. இந்த மார்ச் ஏப்ரல்லாம் போனால் தண்ணி வந்து குடிக்கிறதுக்கே டிமாண்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். காட்டுக்கெல்லாம் சுத்தமாக பார்க்க முடியாது. அதனால் வந்து இப்போயே ஓரளவுக்கு தட்டெல்லாம் வந்து வளர்த்தி வச்சுட்டோம்னா அந்த ஆடு மாடுங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனை இருக்காது. தீனிகளுக்கோசரம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து சோளம் பார்த்திங்கன்னா செஞ்சோளம்லாம் விரைச்சி வளர்த்துட்ருக்கோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் வந்து பால் கறக்கிற மாடாக இருக்கணும். பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து தீனி எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அப்போ வந்து பால் கறக்கும். அது ஒரு ரீசன். அதுக்கோசரமே பார்த்திங்கன்னா வந்து இந்த சோளம் வந்து நம்ம அப்பப்போ விரைக்க வேண்டியதாக இருக்குது. ட்ரிப்பெல்லாம் போட்டு இது வரைக்கும் யாரும் சோளம் விரைச்சதில்லைனா விரைச்சி நாங்கள்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். அதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா ட்ரிப்பில் போடுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு சோளம் வந்து ஒரு ஒரு மிளகா லைட் வர வரைக்கும் தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் போட்டு விட்றதா இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் வந்து இப்போ வந்து ஏன்னா இப்போ வந்து புழுதிகாடாக இருக்குது. அப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் ஓவராக இழுக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் போட்டப்போனா வந்து நல்லா வந்து ஊறிடும். அதுலேயும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த மயிலுங்க தான். நம்ம வந்து சோளம் போட்டு தண்ணி முளைச்சி அது ஓரளவுக்கு பெருசாக பயிரெல்லாம் முளைச்சி வர்றதுக்கும் உள்ளே பூந்து ஒரு அலசி விட்டு இருக்கிற சோளத்தெல்லாம் கொத்தி பொறுக்கி எடுத்துகிட்டு போயிடும். ஆனால் இந்த காலையில் டைம்லேயும் ஈவினிங் டைம்லேயும் பார்த்திங்கன்னா வந்து இதை துரத்துறதுக்கே கண்டிப்பாக ஒரு ஆளை போட்டு வந்து பார்த்துக்க